ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னன்னா, நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா. சமீபத்தில் அவர் நடித்து வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்தகன் திரைப்படம். அந்த திரைப்படம் நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு 50வது திரைப்படம். இதற்கு முன்னாடி நடிகர் பிரசாந்த் நடித்த திரைப்படங்கள் என்னென்ன, அந்த திரைப்படங்களுடைய வெற்றியும் தோல்வியும் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். நடிகர் பிரசாந்த், இயக்குனர் தியாகராஜன், நடிகர் தியாகராஜன் மற்றும் தயாரிப்பாளர் தியாகராஜன் என பல வடிவங்களில் சொல்லலாம். அவரது தந்தை. அவரின் முயற்சியால் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் பிரசாந்த் அவர்கள். நடிகர் பிரசாந்த் அவர்களை காதல் இளவரசன், டாப் ஸ்டார் என்று பல பேர் பல பட்டங்கள் மூலமாக அழைப்பார்கள். குறிப்பாக தமிழகத்தில் ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இல்லை அதிகமாக ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட நடிகர்களில் ரொம்பவும் முக்கியமானவர் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். அவர் நடித்த முதல் திரைப்படம் வைகாசி பிறந்தாச்சி. இந்த திரைப்படம் 1990ஆம் ஆண்டு வெளியாகியது. இவரது முதல் திரைப்படமே இவரது சினிமா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்து இந்த திரைப்படம் வெள்ளி விழாவுக்கு மேல் ஓடி கிட்டத்தட்ட 300 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது என்றால் அது மிகையாகாது. முதல் திரைப்படமே பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. அதற்கு பிறகு 1992ஆம் ஆண்டு வண்ண வண்ண பூக்கள் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை. அதற்கு பிறகு ஹிந்தி, தெலுங்கு என்று 2 படங்களில் நடித்தார். அதற்கு பிறகு மீண்டும் தமிழில் செம்பருத்தி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. அதற்கு பிறகு அதே ஆண்டு உனக்காக பிறந்தேன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை. அதற்கு பிறகு 1993ஆம் ஆண்டு எங்க தம்பி என்ற திரைப்படத்தில் பிச்சிமணி என்ற கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த படத்தில் பிச்சிமணி என்ற நேமிலேயே ஒரு பாடலே வரும். பாடல்கள் பெரிய அளவுக்கு கவர்ந்த அளவுக்கு படத்தின் வரவேற்பு பெரிய அளவில் இல்லை. அதற்கு பிறகு அதே 1993ஆம் ஆண்டு திருடா திருடா என்ற திரைப்படத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் உள்ள பாடல்கள் பெரிய அளவு வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் ஒரு சராசரியான வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதே ஆண்டு கிழக்கே வரும் பாட்டு என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் பிரசாந்த். ஆனால் இந்த திரைப்படம் பாடல்கள் வெளியான அளவுக்கு படத்தின் ரசிப்புத்தன்மை ரசிகர்களிடையே குறைந்து கொண்டேதான் போனது. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தேடித் தரவில்லை. அதற்கு பிறகு 1994ஆம் ஆண்டு ராசா மகன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பாடல்கள் வெகுவாக கவர்ந்தது. ஆனால் படத்தின் விமர்சனம் பெரிய அளவில் இல்லை. அதே ஆண்டு கண்மணி என்ற திரைப்படத்தில் கஸ்தூரியுடன் இணைந்து நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தின் பாடல்களும் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. ஆனால் படத்தின் விமர்சனம் சராசரியாக மட்டுமே இருந்தது. அதே ஆண்டு செந்தமிழ் செல்வன் என்ற திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பாடல்கள் ஈட்டான அளவிற்கு படம் பெரிய அளவில் மக்களை கவரவில்லை என்றே தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு ஆணழகன் என்ற திரைப்படத்தில் ஒரு புதிய பரிமாணத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்திருந்தார். பிரசாந்தா இப்படி என்று கேட்கும் அளவுக்கு அவரது நடிப்பு இந்த படத்தில் பெரிதும் பேசப்பட்டது. இந்த திரைப்படமும் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக ஒரு திருப்பு முனையாக பிரசாந்த் அவர்களுக்கு அமைந்தது. அதைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு கல்லூரி வாசல் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். அஜித் அவர்களும் இந்த படத்தில் ஒரு சிறிய வேடம் ஏற்று நடித்திருப்பார். ஆனால் இந்த திரைப்படம் பாடல்கள் பெரிய அளவில் கவர்ந்தது. ஆனால் படத்தின் வசூல் பெரிதாக எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு கிருஷ்ணா என்ற திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பாடல்கள் கவர்ந்த அளவுக்கு படத்தின் வரவேற்பு பெரிய அளவில் இல்லை. அதைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு மன்னவா என்ற திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான திரைக்கதை கண்ணோட்டத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி இல்லை என்றாலும் ஒரு பரவாயில்ல சுமாரான வெற்றி தான் என்று கருதப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு துவக்கமே இவருக்கு அதிரடியாக அமைந்தது. சங்கர் இயக்கத்தில் ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் பிரசாந்த் அவர்களுக்கு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு கண்ணெதிரே தோன்றினால் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் ஜீன்ஸோட எஃபெக்டில் அப்படியே இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவால் இந்த திரைப்படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டு கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. அதே ஆண்டு ஒரு எலைட்டான லவ் ஸ்டோரி, அதாவது ஒரு வித்தியாசமான காதல் கதையுடன் நடித்த திரைப்படம் தான் காதல் கவிதை. அகத்தின் இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படம் பாடல்களும் சரி படமும் சரி யூத் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது.
மொத்தத்தில் 1998ஆம் ஆண்டு நடிகர் பிரசாந்தின் ஆண்டு என்றே சொல்லலாம். அவர் நடித்து வெளியாகிய 3 படங்களும் மெகா ஹிட் கண்டது. அதைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு துவக்கமே பூமகள் ஊர்வலம் என்ற திரைப்படத்தில் ரம்பாவுடன் இணைந்து நடித்திருந்தார். இந்த திரைப்படம் குடும்ப பாங்கு கதைகளை கொண்டதுனால இந்த திரைப்படமும் ஒரு சராசரியான வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு ஜோடி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தந்தது. கை தட்டி தட்டி அழைத்தாளே, என் மனதை தொட்டு தொட்டு திறந்தாளே. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு ஹலோ என்ற ஒரு வித்தியாசமான திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான காதல் கதையோடு நடித்திருந்தார். சராசரியான வெற்றியை பெற்றது. அதாவது முதலுக்கு மோசமில்லை என்றே சொல்லலாம் இந்த திரைப்படம். அதைத் தொடர்ந்து அந்த ஆண்டு இறுதியில் ஆசையில் ஓர் கடிதம் என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் ஒரு வித்தியாசமான கதை கண்ணோட்டம் கொண்டதுனால காதலர்கள் மத்தியில் இந்த திரைப்படமும் ஒரு நல்ல படங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு ஆளானது. ஆனால் வசூல் ரீதியாக பெரிய அளவு இல்லை என்றாலும் முதலுக்கு மோசமில்லை என்ற நிலைமையே தான் நகர்ந்தது. அதைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு குட்லக் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தேடித் தரவில்லை. அதைத் தொடர்ந்து வசந்த் இயக்கத்தில் அப்பு என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் ஒரு சராசரியான வெற்றியை பெற்றது. இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான பிரசாந்தை பார்த்த அனுபவம் இருந்ததாக பல ரசிகர்கள் கருத்து கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு பார்த்தேன் ரசித்தேன் என்று சரண் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் பெரிய திருப்பு முனையாக பிரசாந்த் அவர்களுக்கு அமைந்தது. இந்த திரைப்படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு பிரியாத வரம் வேண்டும் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் பாடல்கள் பெரிய அளவில் மக்களை கவர்ந்தது. ஆனால் படத்தின் விமர்சனமும் வசூலும் ஒரு சராசரியாக மட்டுமே அமைந்தது. அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு ஸ்டார் என்ற திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் பாடல்களும் பெரிய அளவில் கவர்ந்து வசூல் ரீதியாகவும் பெரிய அளவில் கவர்ந்தது. மொத்தத்தில் ஸ்டார் திரைப்படம் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து சாக்லேட் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பாடல்கள் மூலமாகவே படத்தில் வெற்றியை உறுதி செய்தது. படமும் பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் என்று ஒரு நல்ல பெயர் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு இறுதியில் மஜ்னு என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. பாடல்கள் மக்களை கவர்ந்த அளவுக்கு படம் பெரிய அளவில் கவரவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல படமாக இருக்கு அப்படின்னு மட்டும் விமர்சனம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு தமிழ் என்ற ஒரு திரைப்படத்தில் ஹரி முதலாக இயக்கிய திரைப்படமும் இதுதான். இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான பிரசாந்தை கண்டு சூப்பர் படம்பா இது அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைச்சாங்க. இந்த படமும் பெரிய அளவில் ஹிட் அடித்தது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு விரும்புகிறேன் என்று காலதாமதமாக வெளியான திரைப்படம் வெளியாகியது. ஆனால் அந்த திரைப்படம் காலதாமதமாக வெளியானதால் என்னவோ தெரியல, பெரிய வரவேற்பை பெறவில்லை. அதைத் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு வின்னர் என்ற திரைப்படத்தில் சுந்தர் சி இயக்கத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் இன்று வரை மக்கள் மனதில் காமெடிக்கு பஞ்சமே இல்லாத ஒரு திரைப்படம் என்று சொன்னால் அந்த படத்தை கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரசாந்த் வடிவேலுடைய காம்பினேஷனில் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு ஜெய் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகியது. அதைத் தொடர்ந்து ஷாக் என்ற திரைப்படமும் வெளியாகியது. ஆனால் இந்த 2 திரைப்படமும் அந்த ஆண்டு பிரசாந்த் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு ஆயுதம் என்ற திரைப்படம் வெளியாகியது. இந்த திரைப்படத்தில் காமெடிகள் கலக்கிய அளவுக்கு படம் பெரிய அளவில் மக்களை கவரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து லண்டன் என்ற திரைப்படமும் அதே ஆண்டு வெளியாகியது. இந்த திரைப்படமும் பெரிய அளவில் மக்களை கவரவில்லை. அதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு ஜாம்பவான் என்ற திரைப்படம் வெளியாகியது. விவேக் காமெடி பெரிதளவில் கவர்ந்தாலும் படம் மக்களிடையே பெரிய அளவில் கவரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு தகப்பன் சாமி அடைக்கலம் என்ற படங்களும் வெளியாகியது. ஆனால் இதில் எந்த படமும் பிரசாந்த் அவர்களுக்கு அந்த ஆண்டு கை கொடுக்கவே இல்லை. அதைத் தொடர்ந்து ஒரு 5 வருட இடைவேளைக்கு பிறகு கலைஞர் அவர்களின் கதை வசனத்தில் பொன்னார் சங்கர் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றும் கூட வசூல் ரீதியாக பெரிய அளவில் கிடைக்கவில்லையே என்பது அந்த படத்தின் மீதான உள்ள விமர்சனமாகவே இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு மம்பட்டியான் என்று தியாகராஜன் அவர்கள் நடித்த மலையூர் மம்பட்டியான் படத்தையே மீண்டும் ரீமேக் செய்து நடித்தார் பிரசாந்த் அவர்கள். ஆனால் அந்த திரைப்படமும் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு 4 வருடம் பிரசாந்த் அவர்கள் சினிமாவுக்கு இடைவெளி விட்டு நடித்த திரைப்படம் தான் புலன் விசாரணை 2. இந்த திரைப்படம் 2015ஆம் ஆண்டு வெளியாகியது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏற்கனவே புலன் விசாரணை இயக்கிய அதே RK செல்வமணி அவர்கள். ஆனால் இந்த திரைப்படமும் பிரசாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு சாகசம் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த திரைப்படமும் பிரசாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு ஜானி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார்.
ஆனால் அந்த திரைப்படமும் பிரசாந்த் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 வருட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுத்தார். அந்த திரைப்படம் தான் சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்தகன் திரைப்படம். இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக இப்போது திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் பிரசாந்த் அவர்கள் தனது 2வது இன்னிங்ஸை இப்போ மீண்டும் தொடங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் டாப் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய நம்ம பிரசாந்த் அவர்கள் மீண்டும் தமிழ் சினிமா உலகில் ஜொலிக்க வேண்டும் என்பது பலரின் கனவாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வரப்போகின்ற படங்கள் எல்லாம் அவருக்கு வெற்றி படங்களாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த வீடியோ எல்லாமே நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களுடைய வெற்றியும் தோல்வியும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகமோ இல்லை கருத்து வேறுபாடு இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.